ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். அனைவருக்கும் வணக்கம். 2025 ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த வருடம் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறி, செல்வ வளங்கள் கூடி, மன சந்தேகங்கள் அகன்று, குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம், பாசம், சந்தோஷம் அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு அடைய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கொண்டு, இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு பொதுவான பலனாக பார்க்கலாம். இந்த ராசி பலன் மட்டுமல்ல, சனி பயிற்சி பலனும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும், விளக்கமாக தெரிஞ்சுக்கணும், படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது நீங்கள் விரும்பினீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், astrofocus.com. நம்மளுடைய சேனலோட ஒரு வெப்சைட்டு தான் இது, astrofocus.com. ஸோ அதில் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறத விட அதிகமான ஒரு தெளிவை ஏற்படுத்த பரிகாரங்கள் முதற்கொண்டு எல்லாமே அதில் இருக்குது. உங்களுடைய சுய கேரக்டர் எப்படி இருக்கும், சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் நம்ம எழுதியிருக்கோம். அதையும் படித்து பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்டில் அதுலேயும் சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு கொண்டு செல்ல இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. astrofocus.com இணையதளத்தை, நம்ம வெப்சைட்டை பாருங்கள். வாங்க இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு சிம்ம ராசியினருக்கு பல சவால்களையும் சில நல்ல பலன்களையும் கொடுக்க போகுது. இதுவரைக்கும் பல இன்னல்களை சந்தித்து வந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த 2025 புத்தாண்டின் முதல் பாதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக மே மாதம் வரைக்கும் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள், ஒரு சவால்கள் இருக்கும். ஆனால் மே மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முக்கியமான ஒரு வெற்றிகள்லாம் கிடைக்க போகுது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 3 முக்கிய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லலாம். பயிற்சி டிரான்சிஸ்ட் 3 முக்கிய பயிற்சி 2025க்குள் அந்த பயிற்சியினால் ஏற்படும் தாக்கம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மார்ச் மாதம், அதே போல் குரு ராகு கேது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மே மாதம். இந்த 3 முக்கிய பயிற்சிகள் சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முதல் பாதியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்குங்க. தெளிவான மனநிலையுடன் அணுகும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் சனி சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு, உடல்நல கோளாறு அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இதை சமாளிக்க நீங்கள் ரொம்ப ஒரு பொறுமையாக கையாள்வது நல்லது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு சனி டிரான்சிஸ்ட், குரு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல. இதனால் நண்பர்கள் மற்றும் பணியிட சூழல் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல நன்மைகளை உண்டாக்கும். குரு 11ஆம் இடத்துல அமர்வது நண்பர்கள் மூலம் பல நன்மைகளை உண்டாக்கும். பணியிடத்தில் உயர் பதவிக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் அமையும். அங்கீகாரமும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய உயர்கல்வி மற்றும் குழந்தைகள் நலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண போகிறீங்க. உயர் படிப்புகளை சேர போகிறீங்க. பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதிகரிக்குங்க. இந்த அட்டம சனி அதனுடைய ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முதல் அஷ்டம சனி உங்கள் ராசியை பாதிக்க தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல போகுது இல்லையா. அரசியல்வாதிகள் மற்றும் அரசு துறையில் பணிபுரிபவர்கள் மற்றும் உயர் பதவியில் இருப்பவர்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அடுத்தவங்க பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி யோசித்து பார்க்கணும், பேசணும். சரிங்களா. ராகு கேது பயிற்சி 7ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வர்றது வாய்ப்பு இருக்குது.
சட்ட சிக்கல்கள் எதுலேயும் கையெழுத்து போடுறது அப்படி இப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதானமான செயல்பாடு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஓகேங்களா. அதிகமாக நம்ம மைண்டில் எடுத்துக்க தேவையில்லை. 2 வீலர் 4 வீலர் பயணம் போகிறீங்க வரீங்க அப்படிங்கலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்கள் முதியோர்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனத்தை வச்சுக்கிறது நல்லதுங்க. ஆன்மீக பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முடிஞ்சால் சனிக்கிழமை சிவன் ஆலயத்துக்கு அனுமன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் ருத்ர ஜப ஹோமம் வீட்டில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள். நாமக்கல் ஆஞ்சநேயரை வணங்குறது சிறப்பு தான். உங்களுடைய வாழ்க்கை முறைகளில் ஏற்படும் சேஞ்சஸ், ஒரு மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை காண போகிறீங்க. புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். ஆனால் உங்கள் வளர்ச்சியை பற்றி மற்றவர்களை சொல்கிறத தவிர்க்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி என்பதை போல். அதேபோல் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான யோகங்கள் இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். இருப்பினும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் வச்சுருக்கணுங்க. மகிழ்ச்சி ஏற்றம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் முதல் பாதி சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அமைதி வெற்றி கிடைக்கும். இதை பற்றி மேலும் ப்ரீஃபாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம astrofocus.com நம்ம லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிடிக்கும், ஓகேங்களா. சில நல்ல விஷயங்கள்லாம் அந்த பதிவில் நிறைய இருக்குது. அது எல்லா கேட்டகரிஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பாருங்கள். மேரேஜ் எப்படி பண்ணுறது, என்னென்ன பார்க்குறது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எல்லாமே சகலமாக அதில் இருக்குது. நம்ம எல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கோம், ஓகேங்களா. அதை பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்டை அதிலே கொடுங்க. இது மட்டும் இல்லை, சனி பயிற்சி பலன் 2025 எப்படி இருக்கும் அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ நம்மளோட அஸ்ட்ரோ பேப்பர்ஸ் இதுக்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் astrofocus.com நம்மளுடைய வெப்சைட்டுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்து நம்ம ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசாபதிகள் இதில் வச்சு 100% ப்ரிடிஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.